கதைகள், இதிகாசங்கள், புராணங்கள், தொடர்கள் இவையெல்லாம் ஏதோ ஒரு விதியை வலியுறுத்தும்படியே முன்னோர்கள் வகுத்துள்ளனர். ஒவ்வொரு கதைக்கும் கருத்து உள்ளது, அல்லது ஒவ்வொரு கருத்தையும் விளக்க ஒவ்வொரு கதை உள்ளது. முதல் தோன்றியது கதையா கருத்தா என்ற கேள்வி எழலாம். ஆனால் அந்த பதிலினால் யாருக்கு என்ன லாபம்? எது முதல் தோன்றியது என்பதை விட ஏன் அந்த கருத்தும் கதையும் தோன்றியது என்ற கேள்விக்கு ஒருவேளை பதில் கிடைத்தால் அதை ஏன் பின்பற்ற வேண்டும் என்ற தாற்பயம் புரியலாம். ஓர் ஊரில் ஒரு ராஜா என்றும், ஓர் காட்டில் ஒரு சிங்கம் என்றும், ஓர் ஊரில் ஒரு விவசாயி என்றும், ஓர் ஊரில் ஒரு இளவரசி அல்லது ராஜகுமாரி என்றும் எண்ணற்ற கதை மாந்தர்களை வைத்து எண்ணற்ற கருத்துக்களை அழகுற தொடுத்து பாடம் சொல்லும் வழக்கம் பல காலமாக உலகில் உள்ள எல்லா கலாச்சாரங்களிலும் இருப்பதை நாம் காணலாம். முதல் போட்டியில் தூங்கியதால் தோற்ற முயல் தலைகணமும் சோம்பலும் கூடாது என்று உணர்ந்து இரண்டாம் போட்டியில் தன்னை திருத்திக் கொண்டு வென்றது. விளையாட்டாய் தொடங்கினாலும் 3இல் 2 போட்டியில் வென்றவர்தானே உண்மையில் வெற்றியாளர் என்று 3ஆம் போட்டி வைத்தே ஆக வேண்டும் என ஆமை சொல்ல மாபெரும் போட்டியாக அது அறிவிக்கப்பட்டு காட்டின் தலைவனான சிங்கம் இம்முறை தலைமை தாங்கியது. மட்டுமின்றி போட்டியின் வழியை மாற்றி முயலும் ஆமையும் இணைந்தால் மட்டுமே வெற்றி கோட்டை அடைய முடியும் வண்ணம் விதிகளை அமைத்தது. முயல் ஆமை கதை முயலாமை பற்றியும், சோம்பலை பற்றியும், தலைகணம் பற்றியும், ஒற்றுமை பற்றியும், தலைமை பண்பு பற்றியும் இன்னும் ஆழ்ந்து இதே கதையை படித்தால் பல வாழ்க்கை நெறிகளையும் விளக்கும். இருப்பது ஒரு வாழ்க்கை, அதை முறைப்படி வாழ வேண்டும். இன்புற்று வாழ பிறர் இன்புற வாழ வேண்டும். சுயநலமே ஆனாலும் அதில் நம்மை சார்ந்தவர் நலன் இருத்தல் வேண்டும். பிறர் சூழல் அறியாமல் அவர்களிடம் எதை எதிர்பார்ப்பினும் அது குற்றமே. உத்தமர் சொல்லில் எப்போதும் உண்மை இருக்கும். அறவழியில் நடப்பதே நல்வாழ்வு என்பது போன்ற பல கருத்தை நேராக சொல்லின் அனைவருக்கும் அதன் ஆழம் விளங்குமா என்று கேட்டால் அது அவரவருடைய அனுபவங்களை பொறுத்தது. ஆனால் இந்த கதைகள், புராணங்கள், இதிகாசங்கள் எல்லாம் இந்த உலக அனுபவங்களை புதிதாக காணப்போகும் பச்சிலம் மனங்களுக்காகவே வடிவமைக்கப்பட்டது. கதைகளில் இருக்கும் கருத்துக்களை ஆராய்ந்து வாழ்வின் ஒவ்வொரு முன்னேற்றத்தின் போதும் ஒவ்வொரு தொழிலையும் ஒழுக்கத்தோடு செய்ய உதவும் வகையில் அவைகள் அமைக்கப்பட்டுள்ளது. எல்லா நூற்றாண்டிலும் இதுவரை இந்த கதைகளும் அதன் கருத்துக்களும் தவறாமல் கடத்தப்பட்டிருக்கிறது. என் வரலாறே சிறந்தது என்ற மூடத்தனத்தை விடுத்து ஏன் அந்த வரலாறு என்பதன் உன்னதம் உணர்ந்து அடுத்த தலைமுறைக்கு அந்த கருத்துக்களை கடத்தும் கடமை வாழும் ஒவ்வொரு சான்றோருக்கும் உண்டு. காரண காரியம் என்னவோ, உண்மையும் மெய்மையும் என்னவோ, கேள்வியும் குழப்பமும் என்னவோ, தேடலும் விடையும் அதுவே. தனிமை என்று ஏதுமில்லை, இனிமையின்றி யாதுமில்லை, எல்லாம் சொல்ல தேவையில்லை, கதையின் கருத்தில் வாழவே. ஒழுக்கம் என்பது மாயையோ, விருப்பம் மாறாது தேவையோ, இதுதான் வாழ்க்கை சாலையோ, காரண காரியம் என்னவோ. வள்ளுவன் வாக்கு. வேண்டி உண்டாக துறக்க துறந்த பின் ஈண்டு இயற் பால பல. விளக்கம். பொருளின் மீதுள்ள பற்றை துறந்த பின் வந்து சேரும் இன்பங்கள் பல. இன்பங்களை விரும்பினால் துறவு கொள்க.